என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காலர் நைட்டி. நார்மல் நைட்டியும் காலர் நைட்டியும் நெக்கு, ஷோல்டரு, ஹார்மோல் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும். அதை பார்த்துங்க. இது வந்து 3 மீட்டரு விட்டு கீழே வந்து ஹைட் வச்சுக்கலாம். கீழே வந்து ஹைட் வைக்கும்போது இது ஒரு கஸ்டமர் வருது. அவங்க ஹைட்டு 54, அதனால் கீழே வந்து ஹைட்டு வைக்கும்போது 54க்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 55 வச்சுருக்கேன். பாருங்க, கோடு போட்டுட்ருக்கேன். 55 ஹைட்டு. காலருக்கு மட்டும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் போடுங்க. அது எதுக்குன்னு சொல்கிறேன். அதாவது இது பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு இறங்கி இருக்கும், பேக் நெக்கு 1 இன்ச்சு மேலே தூக்கியிருக்கும். நெக்கு வந்து 3 வைங்க. நெக்கு 3, ஷோல்டர் வந்து 8 இன்ச்சு, ஹார்மோல் வந்து 7 இன்ச்சு. கொஞ்சம் உள்ளுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் உள்ளுக்கு வரைங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வரையாதீங்க. கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி உள்ளுக்கு, அதாவது இங்கே 8 இருந்தால் இங்கே 7.5 இன்ச்சு வரா மாதிரி உள்ளுக்கு வரைஞ்சிட்டு ஹார்மோல் வரைஞ்சிக்குங்க. எல்லாமே வந்து நம்ம ஃப்ரண்ட் அளவுலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கிறோம் எல்லாமே. இப்போ பேக்கில் வந்து அப்படி நீட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இங்கேருந்து பேக் நெக் இது பாருங்கள். பேக் நெக் இங்கேருந்து ஸ்லோப்பாக ஒரு சாய்வாக வந்து கோடு போட்டுங்க. இப்படியே கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் 5 வச்சுருக்க பாருங்க. 5 வச்சுருக்க பாருங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5 வச்சுருக்கு. ரவுண்ட் நெக்கு. பேக் நெக்கு கொஞ்சோண்டு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்குங்க. எப்பவும் போல் இது வந்து நான் போன மெஷர்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே அளவு தான். அவங்க வந்து 36 இன்ச்சு அளவு, அதனால் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அப்போ மொத்தம் 11 இருக்குது. இது நார்மலாக டபுள் எக்ஸல் நைட்டின்னு சொல்லலாம். 11 வச்சா நம்ம டபுள் எக்ஸல் நைட்டி. அதாவது ரெடி அளவு 11 இருந்தால் டபுள் எக்ஸல். ரெடி அளவு 11. ஆனால் அவங்க அளவு 36 தான் செஸ்ட் அளவு. நம்ம நைட்டியாக இருக்கிறதுனால 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். 11. இது எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் எப்போ வெட்டுறது. அதே மாதிரி இங்கே எவ்வளோ வைக்கிறோமோ இது பண்ண ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே மொத்தமாக நான் எவ்வளோ வச்சுருக்கணும், மொத்தமாக 12 வச்சுருக்கேன். இங்கே 11 வைங்க. 11 இருக்குது பாருங்கள். மொத்தமாக வைக்கும்போது 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் ஸ்லீவு. ஸ்லீவ் பாருங்கள். 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 8 இன்ச்சு. ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு ஒட்டு வரல. நிறைய நைட்டிக்கு ஒட்டு வருது இப்போது. ஆனால் ஸ்லீவுக்கு ஒட்டு வரல. ஹார்மோலும், அதாவது ஹார்மோல் அளவும் 11 இருக்குது. ஸ்லீவ் அளவும் ஸ்லீவ் வரைஞ்சிருக்க பாருங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்குது. 11. இது வந்து சுற்றளவு வந்து 12, அதனால் 6 வச்சுருக்கோம். 6 வச்சுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த அளவும், அதாவது ஹார்மோல் அளவும், இந்த கை வரைஞ்சிருக்க பாருங்க, இந்த அளவும் கரெக்டாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பாடி பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பேக் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம் நம்ம பாருங்கள். பேக் நெக்கு, பேக் போர்ஷனை அப்படியே ஃபுல்லாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்தது தான். ஆனால் பேக் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும்னா, பேக்கை எடுத்துகிட்டு, பேக் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம் வந்து யாரும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வந்து பேக் நெக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பாருங்கள். அதனால்
பேக்கை வந்து எடுத்துடலாம். நம்ம பேக் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது உயரம் கொஞ்சம் கம்மியாகும். வேறு எதுவும் இல்லை, ஒரே வாட்டியாக தான் ட்ராயிங் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணும்போது மட்டும் பேக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இது பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நம்ம நெக்கு இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த இடம் பாருங்கள், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஒரு 1 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணுற பாருங்கள். 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு கட் பண்ணிடணும். இப்போ இங்கே வந்து நம்ம ஓப்பன் வச்சு இங்கே காலர் வைக்கலாம். எங்கள் கஸ்டமர் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, காலர் நைட்டி தைச்சி கொடுங்கக்கா தான் சொல்லுவாங்க. இப்போ நம்மளா ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும்னு யோசிக்கும்போது சரி எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, இந்த ஒயிட் நிறையா இருக்கிறதுனால நம்ம எங்ககிட்ட ஒயிட் அக்கோபார் எங்கிட்ட இருக்குது. சரி இந்த ஒயிட் அக்கோபார் வச்சு நம்ம பேட்ச் வைக்கலாம், ஒயிட் அக்கோபார் வச்சு பேட்ச் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. எப்போவுமே நம்ம அவங்க சொல்கிறத விட கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம அதிகமாக அவங்கள செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், கஸ்டமர் எப்போவுமே வந்து யார்கிட்டையும் போக மாட்டாங்க. நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. பாருங்க, அக்கோபார் துணி 2 மடங்காக வச்சுருக்கேன். பேட்ச் ஒர்க் மாதிரி தான் வைக்கணும். ரெட்டப்பட்டியாக ஃபோல்டிங்கில் இருக்குது, அதனால் இதை அப்படியே வைங்க. வச்சு நம்ம நெக்கு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி நெக்கை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை எடுத்துடுறேன். ஏற்ற பிறகு இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, நெக்கு, நெக்லஸ் கழுத்து. இப்போ வந்து நான் வந்து இது ரவுண்ட் ஷேப்பாக தான் பண்ணுறேன். பாருங்க, இங்கே ஓப்பன் வச்சுக்கோங்க. காலருக்கு ஓப்பன் வேணும், ஓப்பன் வச்சுக்கோங்க. பேட்ச் ஒர்க் வச்சா இப்படி தான் வரும். இங்கே ஓப்பன் வரும், கொக்கி கட்டுற மாதிரி 2 கொக்கி வர மாதிரி ஓப்பன் வச்சுங்க. 2 கொக்கி வர மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பெருசாக வச்சுங்க. அப்போ தான் கழுத்து போகும். ஏன்னா பின்னாடி க்ளோஸாக இருக்கிறதுனால இது கழுத்து போகாது. அதனால் 2 கொக்கி வர மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பெருசாக வச்சுங்க. இப்போ காலர் அளவு சொல்கிறேன் பாருங்க. காலர் அளவு எப்போவுமே நாங்கள் நைட் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து எப்போவுமே காலரை வந்து கட் ரெடியாக வச்சு, இப்போ நாங்கள் கட் பண்ணி எப்போவுமே காலர் வந்து ரெடியாக இருக்கும். இது மாதிரி காலர் கட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்கும், 1 இன்ச்சு இருக்கும். அகலம் 1 இன்ச்சு, உயரம் வந்து 7.5 இன்ச்சு இருக்கும். இது மாதிரி காலர் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலர் தான் மெயின். துணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணியாக தான் இருக்கும். காலரை வச்சு நம்ம இதை தைச்சிக்கணும். இது பாருங்க, காலர் இது சின்ன காலரு. காலர் நெக்லேயே வந்து 2-3 காலர் இருக்குது. ஒன்று வந்து சைனீஸ் காலர், இப்போ நம்ம வைக்கிறது சைனீஸ் காலரு. ஒன்று ஷர்ட் காலர் மாதிரி இருக்கும், அது அடுத்த வீடியோவில் வந்து கட்டிங் பண்ணுறேன். இன்னொன்று ஷர்ட் காலர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கோட் காலரு, அதையும் நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது சின்ன சைனீஸ் காலர். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே இது வந்து இந்த கேன்வாஷை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாஷில் எப்படி வந்து காலர் கட் பண்ணுறதுங்க காமிக்கணுங்க. இது மாதிரி கேன்வாஷ் வச்சுங்க. கேன்வாஷை மடித்து போட்டுங்க. எத்தனை மடிப்பாவது மடித்து போட்டுங்க. நான் 4 மடிப்பு மடிச்சிருக்கேன் பாருங்கள், மடித்து போட்டிருக்கேன். உயரம் வந்து அதாவது இந்த உயரம் 7.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7.5 இன்ச்சுக்கு காலர் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாேருக்கும் 7.5 இன்ச்சாக இருந்தால் எல்லாேருக்கும் 7.5 இன்ச்சு வைக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 7 இன்ச்சு வைங்க. அப்போ காலர் நம்ம கட் பண்ணிக்கலாம். காலர் ரெடி அளவு காலர் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கம்மியாக ஆகணும்னா காலர் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுங்க, ஒரு கோடு போட்டுங்க. ஸ்கேல் இப்படி வச்சுங்க. ஸ்கேலை வச்சு நீட்டாக கோடு போட்டுகிட்டே வாங்கறதுங்க. கோடு போட்டுகிட்டே வந்து அப்படி அப்படியே நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலர் ரெடி ஆகிடும். அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ப்ளைனாக இருக்குல்ல, அங்கே மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அது பாருங்க, இப்படி வளைவாக கட் பண்ணி இங்கே வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வளைவு வந்துடும் உங்களுக்கு. இது வாங்க, இந்த வளைவு வந்துடும். இப்போ இந்த காலர் இவ்வளோ பெருசு தேவையில்லை, சின்ன பசங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம். அது பாருங்கள், இது கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மார்க் பண்ணிவிட்டு சின்ன கலராக ஆக்கிக்கலாம். பாருங்க,
எவ்வளோ கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணிவிட்டு இது பாருங்கள், இந்த ஷேப் மட்டும் திருப்பிட்டிங்கன்னா போதும். அப்போ இது வந்து சின்ன கலர் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தா ஃபுல்லாக வந்து அதோட ஃபினிஷிங் நல்லா தெரியும். உங்களுக்கு அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ தேவைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இதில் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.